வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஃபேப்ரிக் இயரிங்ஸ் தாங்க பார்க்க போறோம். இதுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ரிங் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பேசஸ்லாம் உங்களுக்கு கடைகள்ல அவைலபிளா இருக்கும். ஆன்லைன் சைட்ஸ்லயுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சப்போஸ் இது உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க வெறுமனே இந்த கார்ட்போர்ட் அட்டை இருக்கும் இல்லையா, அதை கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஷேப்க்கு. இப்போ இது மேல ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம எந்த கிளாத்தை இயரிங் பண்ண போறோமோ அதை அது மேல ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு சுத்தி ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிளாத் இருந்தா போதும். எக்ஸ்ட்ராவா இருக்க கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு சுத்தி குட்டி குட்டியா அட்டக் மாதிரி போட்டுக்கோங்க. குட்டி குட்டி நாச்சஸ் போட்டுக்கோங்க. அது எதுக்காக இந்த மாதிரி கிளாத்தை கட் பண்ணி விடுறோம்னா, நீங்க ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு கிளாத்தை டர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி நாச்சஸ் போட்டு டர்ன் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா டர்ன் ஆகும். அதே மாதிரி பேக் சைட்ல ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை மடிச்சு விடும் போது ஈவனா எல்லா இடத்துலயும் கிளாத் படுற மாதிரி இருக்கும். இது மாதிரி கட் பண்ணாம டைரக்டா நீங்க ஃபோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல லைட்டா இருக்கும் துணி, ஒரு இடத்துல மொத்தமா வந்துரும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்காது. சோ இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு அதுல பேக் சைட்லயுமே கொஞ்சமா க்ளூ அப்ளை பண்ணி இதே மாதிரி இன்னொரு கிளாத்தை அதுல வச்சு ஒட்டி விட்டுருங்க பேக் சைடுக்கு. இது நீங்க இதே சேம் கிளாத்தை தான் யூஸ் பண்ணணும் இருந்ததுன்னா அதே யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா அதுக்கு மேட்சிங்கா இருக்க மாதிரி கிளாத் கூட நீங்க பேக் சைடுக்கு அட்டாச் பண்ணிக்கலாம். இது நம்ம ஹேங்கிங் மாதிரி பண்றதுனால ரெண்டு சைடும் சேம் பேட்டர்ன் இருக்க மாதிரி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க கொஞ்சம் வேற கிளாத் இருக்கு இதுக்கு மேட்சிங்கா இருக்க மாதிரி இருக்குன்னா அதை கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்க கம்மல் மேல மட்டும் போடுறீங்கன்னா வேற கிளாத் அட்டாச் பண்ணீங்கன்னா கூட நல்லா இருக்கும். இது மாதிரி டிசைன்ஸ் வர்றதுல எல்லாம் ஸ்டோன் ஒட்டிங்கன்னா நல்லா இருக்காது. பிளைனா இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு அழகா இருக்கும். நீங்க பிளைன் கம்மல் பண்றீங்கன்னா அதுல எல்லாம் நீங்க ஸ்டோன் ஒர்க் பண்ணிக்கலாம். கிளாத் பிளைனா இருக்கிறதுல பண்ணீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்ப இத இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி அந்த ரிங்கை ஓபன் பண்ணிடுறோம். அதுல மேல போடுற ஹூக்க ஜாயின் பண்ணிட்டு இந்த கம்மல் மேல வச்சு கொரடா யூஸ் பண்ணி டைட் பண்ணிடுறோம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே சூப்பரான இயரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வெரைட்டி ஆஃப் இயரிங்ஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோ கூட கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம நிறைய ஸ்விங் டிப்ஸ்லாம், அதுக்கப்புறம் பேசிக் ஸ்விங்லாம் நிறைய இருக்கு. டைலரிங் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகினர்ஸ்க்கான நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.